வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நான்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்துல ஒட்டுமொத்தமான பிரச்சனை, இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு உன்னை ராஜா ராஜா மாதிரி ரணி ரணி மாதிரி எந்த ஒரு மயிராண்டிக்கிட்டேயும் எதுக்குமே குறைவில்லாத எவங்கிட்ட பணிவு செய்யாத அளவுக்கு பணிவிட செய்யாத அளவுக்கு வாழ வைக்க முடியும். அப்படி ஒரு வாழ்வியலை ஏற்படுத்த முடியும். அது ஒரே ஒரு வருஷத்துல. திருந்துங்கடா மக்களா. ஓராயிரம் வருஷம் ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்ய முற்படுறவங்களுக்கு தீர்க்கமான அறிவும் கிடையாது. அவங்க பின்பற்றுறாங்க பாருங்க எங்களுடைய அரசியல் தலைவர்கள் முன்னோடிகள்ன்ட்டு, அவங்களும் தீர்க்கமான அறிவார்ந்தவர்களை பின்பற்றுறது கிடையாது. திருந்துங்கடா மக்களா. அப்புறம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? வீடு கட்டலாமா? வீடு 10 லட்சத்தில் வீடு கட்டலாமா, இல்லை 20 லட்சத்தில் வீடு கட்டலாமா, 50 லட்சத்தில் பல கோடி ரூபாயில் வீடு கட்டலாமான்னு வீடு கட்டுறதுக்காகவே சம்பாரித்து வீடு கட்டிட்டு அந்த சம்பாரித்து செலவு பண்ணதை மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கே வாழ்க்கையை தொலைச்சிட்டு சாகிறான் மனுஷன். அதில் வேற என்ன பண்ணா தெரியுமா? தரமான செங்கல், தரமான சிமெண்ட்டு, தரமான கம்பி, தரமான பொருளை வாங்கி கொடுத்து வீடு தரமாக கட்டுறானா. டேய், அந்த வீடு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எப்போ வேணால் எப்படி வேணால் கட்டிக்கலாம்டா. ஆனால் அந்த உடம்புன்ற ஒரு வீடுக்கு இது பாரு பல கோடி. இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த செல்வத்தை திரட்டி வச்ச கூட இந்த உடம்புன்ற வீடு மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வீடை உறுதியாக கட்டமைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கடா டேய். அதுக்கு எப்படி தரமான பொருள் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி இந்த உடம்பு கட்டமைக்கிறதுக்கு தரமான உணவுகளை உள்ளுக்கு கொடுத்தோம்னா உள்ளே இருக்கிற உறுப்புகளே தரமாக அந்த உடம்பை கட்டமைச்சிக்கும். சித்தர்கள் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. நாம் பேசுகிறோமில்ல மொழி, நீங்கள் இன்றைக்கி உணவியல்ன்ட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிச்சிட்டு இருக்கு பாரு உணவியல். இதெல்லாம் யார்? உங்கள் தாத்தன் கண்டுபிடிச்சானா, உங்கள் அப்பன் கண்டுபிடிச்சானா? எல்லாம் சித்தர்கள் தான் நமக்கு மொழிகளை உருவாக்கி கொடுத்தாங்க. நம்மளுக்கு வாழ்வியலை அறிவோட சிந்திச்சு சொல்லிட்டு போனாங்க. சிந்திங்கடா டே தற்கூரி மக்களை. அல்பாயுசில் போகிற அறிவை வளர்த்துக்குன்னு நீங்கள் கொடுக்குற பில்டப் இருக்குது பாரு, சரியான பில்டப்டா, கெடுகெட்ட பில்டப்டா, தற்கூரித்தனமான பில்டப் கொடுக்குறானுங்க பாரு தற்கூரிங்க. அதனால் உள்ள தரமாக கொடுத்தோம்னு வச்சுக்க, அந்த அணுக்களை பிரித்து தரமாக உடலை கட்டமைக்குவாங்க. அதனால தான் சித்தர்கள் பல 100 ஆண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. கோடி ரூபாய் இல்லை, ஒட்டுமொத்தமான செல்வத்தை திரட்டி வச்சா கூட இந்த வீடை கட்டவே முடியாது மறுபடியும், இந்த வீடை இழந்துட்டோம்னா. அதனால் இந்த வீடை பாதுகாக்கிற வழியை பாருங்கள். பாதுகாக்கிறதுக்கு உண்டான வாழ்வியலை கடைப்பிடிங்கிற டேய். அல்பாயுசில் போகிற அறிவுகட்ட மனுஷங்கடா. நம்ம அல்பாயுசில் போகிறதுக்கு ஆடம்பர வாழ்க்கைன்ற பேரில் தற்கூரித்தனமான பில்டப் கொடுத்துன்னு வாழ்கிற தற்கூரிங்கடா டேய். சிந்திங்கடா மக்களா. சித்தர்கள் சொன்ன வாழ்வியலையும் சித்தர்கள் சொன்ன உணவியலும் சித்தர்கள் சொன்ன நெறிகளையும் கடைபிடித்து சித்தனா சிறந்த